அதான பார்த்தேன். டேய் வாசனை நல்லா வரும்போதே நினைச்சேன். அம்மா என்னம்மா நீங்க தனாவையும் துணைக்க வச்சு நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? அதானே உள்ளத்தாச்சி புள்ளைய சமையல் பண்ண விட்டுருக்கீங்க. ஆமா எங்க பத்மாவும் பார்வதியும்? டேய் ஷு, 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 ஷு. சும்மா இருங்க, சத்தம் போடாதீங்க. என்ன சத்த? உன் பொண்டாட்டி மாயாவை நாட்டிய பள்ளிக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக அவளை சமைக்க சொல்லிட்டா. நாங்க பத்மாவுக்கு தெரியாம நாங்க சமைக்கிறோம் நீ போமான்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிட்டோம். இப்ப பத்மா வந்தானா மாயா சமைச்சு வச்சுட்டு போனான்னு சொல்றதுக்காக தான் நாங்க 2 பேரும் இப்படி அவசர அவசரமா சமைச்சிட்டு இருக்கோம். அம்மா என்ன பத்மா? பாத்தியாமா இன்னைக்கு மாயாவை சமைச்சு வச்சுட்டு தான் போகணும்னு சொன்னேன். என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம அவ பாட்டு கிளம்பி போயிருக்கா. இப்ப எதுக்கு இப்படி சத்தம் போடுற? நீ சொன்ன மாதிரி அவ சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. என்னது சமைச்சு வச்சுட்டு போனாளா? அத்தை அவதான் அப்பவே போயிட்டாளே. ஆமா அப்பவே போயிட்டாதான். ஆனா எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. அது எப்படி? அவளை நான் சமைக்க சொல்லி 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. ஆனா அவ போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னு பார்வதி சொல்றா. அப்புறம் எப்படி அவளால சமைச்சு வச்சுட்டு போக முடியும்? நாங்க தான் பார்த்தோமே, நல்ல விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா. எனக்கு இப்பவே போட்டு சாப்பிடணும் போல இருக்கு. வாசனை ஆள தூக்குது. நீ வேணா போய் பாரேன். பார்வதி வா போய் பாப்போம். போங்க போய் பாருங்க. போய் பார்த்துட்டு வரட்டும். ஐயோ ஐயோ. என்ன பார்வதி, ஒரு 5-10 நிமிஷத்துல இவ்ளோத்தையும் எப்படி சமைக்க முடியும்? அதுதான் நீ எனக்கும் புரியல. எப்படி இவ்ளோ சமைச்சா? சரி சரி போ. என்ன பாத்தியா? நல்லா எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தானே போயிருக்கா. எல்லாத்தையும் நீ சொன்னபடியே சமைச்சு வச்சுட்டாளா? அது எப்படிமா சமைச்சிருக்க முடியும்? அப்ப நாங்க எல்லாரும் என்ன பொய்யா சொல்றோம்? உன் புருஷனும் சிவாவும் இங்கதான் இருக்காங்க, நீ அவங்க கிட்டே கேட்டுக்க. சிவா, அவ சமைச்சதை நீ பாத்தியா? உண்மையாவே அவ சமைச்சாளா? அட ஆமாக்கா, நீ சொல்லிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி சமைச்சாக்கா. ஆமா அத்தை, அவ காய்கறி வெட்டின வேகத்தை நீங்க பாக்கணுமே. உங்க கைய காட்டுங்களேன். இது இப்படி எடுத்து இப்படி அம்மா அப்படி வெட்டுனா. ஐயோ தனா, அப்படி இல்ல தனா. எப்படி தெரியுமா? இப்படி சுத்தி சுத்தி உலண்டு சமைக்க தெரியுமா? இங்கிட்டு ஒண்ணு பண்ணோம், அங்கிட்டு ஒண்ணு பண்ணோம், அப்படி இப்படின்னு அவ்வளவு வேலை பார்த்தாதனா. ஆமாடி அக்கா, நான் அவ எப்படி சமைச்சான்னு சொல்றேன் பாருங்க. இப்படி வாங்க மாமா. அவ மத்துல வச்சு கீரை மசியல் ஒண்ணு பண்ணா பாரு. எப்படி தெரியுமா? என் பேரு லக்ஷ்மி, இது என் பொண்ணு ரோகிணி. இவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப உயிரு. இவ அருந்ததி நாட்டியாலயால தான் படிச்சா. இவளும் அங்கதான் படிச்சாளா? எப்ப படிச்சா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கும் மேடம். அவங்க இவளை அடிச்சு திட்டிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ போமாட்டேன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சா. அதான் நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. என் பொண்ணை இங்க சேர்க்கலான்னு வந்திருக்க மேம். தாராளமா சேர்த்துக்கலாமே. உங்க பேர் என்ன? ரோகிணி. கியூட் நேம். சீனு, பேப்பர் பென்னிட. ரோகிணி, இன்னைக்கே சேர்ந்துக்கிறீங்களா? இன்னைக்கே சேர்ந்துக்கிறேன் மேடம். எனக்கு ஓகே. ஓகே. வாங்க. என்ன விஷயம்? நாங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து வரோம். கர்ப்பிணிகளை கணக்கெடுத்து மாசத்துக்கு ஒரு முறை வீடு வீடா போய் செக் பண்ணி அவங்களுக்கு சத்து மாத்திரை கொடுப்போம். உங்க வீட்ல கர்ப்பிணி யாராவது இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல்ல அட்டை போட்டிருக்காங்களா? வீடு தேடி சரியான வாய்ப்பு வந்திருக்கு. ஆமா பார்வதி, இவளை சிக்க வச்சா இவளோட சேர்ந்து மாயாவையும் சிக்க வச்சிடலாம்.
உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மாயாவை சிக்க வைக்கணும் அதானே? நான் தனாவையும் அவளோட புருஷனையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுன்னு பாத்துட்டு இருக்கேன். எங்க ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு பதில் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் நிக்கிறது? வீட்ல யாராவது புள்ளத்தாச்சி இருக்காங்களா இல்லையா? ஏன் இல்ல? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணி கூட்டிட்டு வாங்க. வாங்க. தனா, தனா, இங்க வாமா. என்ன அத்தை ரொம்ப பிரியமா கூப்பிடுறாங்க, தெரியலையே. என்னத்த? ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஏரியாவோட கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியில இருந்து நர்சுங்க 2 பேர் வந்திருக்காங்க. வீட்ல புள்ளத்தாச்சி இருந்தா ஆஸ்பத்திரியில ஏதோ பேர் கொடுக்கணுமா. அவங்க மாசம் மாசம் வந்து அவங்களே ஃப்ரீயா செக்அப் பண்ணிட்டு சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போவாங்களாம். அதுக்காக 2 நர்சுங்க வந்திருக்காங்க. வாமா, வந்து நீயும் செக்அப் பண்ணிக்கோ. சத்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்களா? ஐயோ, அவங்க செக் பண்ணாங்கன்னா கரு உண்டாகலங்கிற விஷயம் தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? அண்ணி பாத்தீங்களா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிக்கிறா. நான் தான் பிரைவேட் ஹாஸ்பிடல்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, எதுக்கு இவங்க கிட்ட வர? என்னம்மா இவங்க வீடேறி வந்து உன்னை சோதனை பண்ணி சத்து மாத்திரை எல்லாம் குடுக்கறேங்கிறாங்க. அது எதுக்கு வேண்டான்னு சொல்ற? போய் என்னன்னு பாத்துக்க. நீங்க உள்ள வாங்க, வந்து என் பேத்திய சோதனை பண்ணி பாருங்க. வாங்க. எங்க தனாவுக்கு கரு நல்லா வளர்ந்துருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்து சொல்றோம். பயமா இருக்குமா? வந்திருக்கிறவங்க செக் பண்ணி